காஞ்சி கோயில் தம்பிக்கலை கோயில் பாட்டி கையால ஒரு அருமையான நாட்டுக்கோழி வரமிளகா கறி சாப்பிடலாம். மதுரையில இருந்து வந்த நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு தம்பிக்கலை கோயில் இருக்க ஐயன் குடியில் தாங்க விசிட் பண்ணிருந்தோம். இங்க அக்கம் பக்கத்துல நிறைய கடைங்க இருந்தா அந்த பாட்டி கையால செஞ்சு தர மிளகா கறி அம்புட்டு ருசியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு கிராமத்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுற ஃபீல் கிடைக்கும். சரிங்க, அன்னைக்கு காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 11 மணிக்கு தான் மதுரையில இருந்து இங்க வந்து ரீச் ஆனா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பாட்டி கையால ஒரு நாட்டுக்கோழி சாப்பிட்டே ஆகணும். சரின்னு ஒரு 2.5 கிலோ கறி வர மாதிரி நாட்டுக்கோழில மிளகா கறி சொல்லியாச்சு. கூடவே ஒயிட் ரைஸ் தண்ணி குழம்புன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆர்டர் பண்ணா 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு போய் சேர்ந்து போறதுக்குள்ளாரி கப்ப கப்பன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சு. சரின்னு ஒரு நல்ல இடத்த புடிச்சு தலைவாழையில போட்டு தண்ணி தொளிச்சாச்சுங்க. நானும் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு சாப்பாடை நல்லா அள்ளி வச்சு பக்கெட்ல இருந்த மிளகா கறிய அள்ளி போட்டாச்சு. அந்த கிரேவியோட அந்த பக்கெட்ல எப்படி இருக்குது பாருங்க, பார்க்கும் போதே எச்சி ஊறுது. நல்ல சதசதன் இருந்த அந்த கறியோட வெள்ளை சோற பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா டேஸ்ட் எல்லாம் வேற லெவலுங்க. கூடவே பச்சை புள்ளி ரசம் தக்காளி ரசம் ரெண்டுமே கொடுத்திருந்தாங்க. காரமும் நல்லா அளவா போட்டிருந்தாங்க. அதனால 2 தடவை சோறு வாங்கி அதுலயே பிணைஞ்சு சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் புடிச்சு போச்சு. கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வந்து ஐயன் குடியில பாட்டி சமையல சாப்பிட்டு பாருங்க. நாங்களும் சாப்பிட்டு டாடா பை பை கிளம்பிட்டோம். என்ன ப்ரோ எல்லாம் ஆபரேஷன் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே? காபி ஃபர்ஸ்ட் பண்ணாதா எல்லாம் பண்ண அடுத்த மணி நேரம் அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா?